அதோ அங்க இருக்கான் சார். அவனை விடக்கூடாது சார். சீக்கிரம் வாங்க வாங்க. டேய், நான் எங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? வந்துட்டியா இல்லையா? பாலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன். போடா. ஏய், யாரா நீ? ஐயோ, பைக் எடுத்துட்டு போறோம். பிடிங்க அவனை. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தரை மேலே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே அவன் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். ஓவர் திரிகிறாய் தருதலையா தரை மேலே. சிறகுகள் வானில் நீட்டி பர உயரமே சதி இங்கே துரத்தியே வழி தொடரவே. உயர்ந்தவன் இறங்குவான் ஒரு நாள் புரியுமே. மதியின்றி இடிமடி வந்து விழுகவே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தரை மேலே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தரை மேலே. May I come in, sir? Come in. மேல் இடத்துலேருந்து தினம் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா இவெல்லாம் எதுக்கு வேலையில் இருக்கான்? சரி, உக்காருங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், அது வந்து மீடியாக்கு எந்த ரிப்போர்ட்டும் போயிடக்கூடாது, புரியுதா? நேற்று சேனலில் என்ன பேசுனாங்கன்னு கேட்டிங்களா? கேட்டேன் சார். போலீஸோட இன்எஃபிஷியன்சின்னு கிழின்னு கிழிச்சானுங்க. குற்றவாளியை சீக்கிரமா நீங்க கஸ்டடியில் எடுக்கணும். சார், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து அலெக்ஸை மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். வேற யார் இதை கரெக்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், சிஐ பிரதீப் குமார் கரெக்டா இருப்பாரு. ஓகே, கேரி ஆன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து. எங்க போயிருந்தீங்க நீங்க? ஆத்துக்குட்டியோட பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அது விஷயமா போயிருந்தோம். அந்த பையன் சின்ன தப்பு பண்ணிட்டான். என்னாச்சு? போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டான். நானும் அதை டிவியில் பார்த்தேன். மாத்துக்குட்டியும் அவன் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது? ரொம்ப நல்ல பையன். விதி, வேற என்னத்த சொல்றது? இறந்து போன ஸ்டீஃபன் எனக்கு தெரியுமே. பெங்களூரில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பெனியில் சீஃப் கெமிஸ்டாக இருந்தான். கம்பெனி வேலைகளை விட அவன் ரசித்து செஞ்சது ட்ரக் மாஃபியாவுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான். அது தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவனை கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொச்சிக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. சைதரடி, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இவன் ஒய்ஃபு தான் பெங்களூரில் ஃப்ளாட்டில் இறந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. சிலர் இவன் கொன்னதாகவும், சில பேர் அந்த பொண்ணே தற்கொலை பண்ணிச்சுன்னு தான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படியோ அந்த கேஸ்லேருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான். கஷ்டம். சின்ன வயசு பொண்ணுங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வீக் தான். நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். போன இடண்டா. ஹலோ. இல்லைண்ணே, இன்னைக்கு ஆட்டோ எடுக்கல. இல்லை, ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம மாஸ்டர் பொண்ணோட அட்மிஷன் விஷயமா பேச வந்தோம். ஓகே. யாரு? நம்ம மாத்துக்குட்டி அண்ணன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நியூஸில் பார்த்தேன். அப்புறம் சேனல் ரேட்டிங்காக கண்டதையும் காட்டுறாங்க தானே? ம். உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர்? திருநெல்வேலிக்கு.
அங்கே தான் ஏதாவது ஒரு ஸ்கூலில் என் குழந்தைய சேர்க்கணும். இப்படி திடீர்னு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஃபாதர். ஆஃபீஸ் ரூமில் சீல் போட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆ கண்டிப்பாக கிடைச்சிடும் மாஸ்டர். மாஸ்டர் அவர் நம்ம சிஎஸ்ஆர் தானே? நீங்கள் எங்கே இங்கே? டிசி வாங்குறதுக்காக வந்தேன். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். கஸ்டடியில் இருந்த குற்றவாளி தப்பி ஓடிட்டான்ல சார். ஆனால் சார் அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான். எனக்கு பதிலாக வந்திருக்கிற ஆஃபீஸர் கையில் அவன் மாட்டினான்னா கதை அவ்வளோதான்.